சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். லஞ்ச் ரெடியா? ஓகே ஓகே இன்டர்வியூல முடிச்சிட்டு ஓகே சார். வணக்கம் சார். என்ட்ரிக்கு வந்துருங்க சார். இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்களே சார். பரவாயில்ல சார், லேட் ஆச்சு. சரி பரவாயில்ல வெளியே வெயிட் பண்ணுங்க, லஞ்ச் முடிச்சுட்டு வர சார். ஒன்றும் இல்லை சார், என்ட்ரி முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு போகலாம் சார். நானும் வரேன் சார் உங்க கூட. என் கூட நீயும் வரையா? ஆமா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார் நீங்க? என்ன உனக்கு என்ன வேணும்? நான்வெஜ் தான் சார், ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு வரும்போது வேலை காமிக்கிற. என்ன படிச்சிருக்க சார்? நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு தேவையான அளவுக்கு படிச்சுக்கிறேன் சார். நான் என்ன படிச்சிருக்க? அது ஃபைனான்ஸ், டேலி, ஃபினான்ஸு எல்லாமே படிச்சுக்கிறேன் சார். ஃபினான்ஸில் வந்து புலி சார். நான் இந்த கணக்கில் புலி. ஓ, அக்கௌண்ட்ஸ் தான் புலி. நீ பயங்கரமா போடும் சார் கணக்கு. அப்படியா? ஆமா சார். சரி 3853 இன்ட்டு 18 எவ்வளோ? அந்த கால்குலேட்டர் எடுங்க சார். கால்குலேட்டர் எடுத்து போட்டா அது கூட நீ எதுக்கு? அது நானே பண்ணிக்க மாட்டேனா? ஒரு ஆடிட்டிங்னா என்ன பண்ணும்? உங்களுக்கு தேவையான அமௌண்ட் அதை பெருக்குனா எவ்வளவு வரணுமோ அதை நான் வர வைக்கிறேன். அப்போ ஆடிட்டிங்ல நீ புள்ளியா இருக்க. ஆமா. சரிப்பா, இது படிப்பு சம்பந்தமாலாம் கேள்வி கேட்க தேவையில்லை. ஏன்னா நல்லா படிச்சிருக்கேன்ட்ட நான் ஜென்ரல் நாலேஜா கேட்கறேன். அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க பாப்பா, ஓகேவா? ஏன்னா இது வந்து பணம் போடுங்கிற இடம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். நாணயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு என்ன தெரியும் சார்? நாணயம் தான் வாழ்க்கைய, ஒரு மனுஷனோட தரத்தை உயர்த்துறது நாணயம் சார். நாணயம் தான் சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய நிர்ணயிக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே சொல்றேன், ஒரு மனுஷன் நாணயத்தை பத்தி இவ்வளவு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான்றதே பெரிய விஷயம். நீ இந்த கம்பெனிக்கு வர வேண்டிய ஆள் தான். கரெக்டா சொல்லு, நாணயத்தை பத்தி உன்னோட கருத்து என்ன? சார், நாணயம் தெரியாது சார். 2 பக்கம் சார் நாணயத்துக்கு. 2 பக்கமா? ஆமா சார். ஒரு பக்கம் தலை இருக்கான், ஒரு பக்கம் நம்பர் இருக்கான். அது 2 சேர்ந்தாதான் நாணயம். இப்ப பாருங்க, லேட்டஸ்டா நாணயம் மாறிக்கினே வருது. 50 காசு நாணயத்துல ஒரு படம் இருந்துச்சு. அப்புறம் இப்ப வர்ற 1000 ரூபாய் காயின் வரைக்கும் வந்து வேற வேற தலைவர் படம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் படம், பூ படம், அப்புறம் ஏதோ படம் எல்லாம் போடுறாங்க சார். எனக்கு தெரியாதான், சின்ன வயசுல எல்லாம் நாணயம் எல்லாம் நாங்க நிறைய பார்த்தோம். அந்த மாதிரி நாணயம் சார் அதெல்லாம். அப்போ நீ நாணயம்ன்றது இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா சார். இந்த நாணயம் இருந்தாதான் ஒரு மனுஷனோட தரத்தை உயர்த்தும்னு சொன்னேன். ஆமா சார். நீ நாணயத்தை பத்தி தான் இப்படி நாள வச்சுட்ட. பொதுவா ஒண்ணு கேக்குறேன், இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியும் சார். அப்படியா? ஆமா சார். இதுக்காக நல்லா தெரியும் சொல்லுங்க. சொல்லு அந்த 16. எங்க தாத்தா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தாரு. 16 பெற்று செய்வாங்களா? அப்பா 4 தான் பெத்தாரு. 4 பெத்தாரு? அதுல நான் ஒரு ஆள் லாஸ்ட் சார். ஆனா நான் வந்து 3 தான் சார் முடிஞ்சு. அதுக்கு மேல ஃபேமிலி பிளானிங். 16 பெற்றுனா 16 பெத்து 16 குழந்தைங்களை பெத்து இல்லையா, 16 செல்வங்களை பெத்து. செல்வங்களா? அது தெரியாது சார், எனக்கு அது தெரியாது. அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. சரி, முருகேசனா பேரு? முருகேசன். படிச்சிருக்க படிப்பு இருக்கு. இது பினான்ஸ் கம்பெனி. நம்ம வந்து பைனான்ஸ் கொடுத்து வாங்கணும். அந்த இது கணக்குன்னு தெரியுது. என்ன இதுக்கு முன்னாடி என்ன ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செஞ்சிருக்கியா? 2 கம்பெனில வேலை பாத்துக்கிறேன் சார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனான்ஸ் கம்பெனிலேவா? அப்படியா? ஓ ஓ. ஆமா, GPR 2 கம்பெனி. ஓ, அப்ப இதுக்கு முன்ன பின்ன இதுல டீல் பண்ணி இருக்க நீ? பயங்கரமா சார். பணம் கொடுக்காதவங்களை எப்படி போய் வசூல் பண்ணுவேன்? பயங்கரமா போவேன், நிப்பேன். அப்படியே சார், நான் ஊந்து செத்துருவேன். என் குடும்பத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க எம்பி இந்த பணத்தை வசூல் பண்ணலன்னா என்ன வேற மாதிரி பண்ணிடுவாரு அப்படின்னு கால்ல கையில ஊங்க அழுது பேரலுவோம் சார். அந்த தெரியுது. ஆனா அதை நான் பார்த்தேன், உன் முகர கட்டையை பார்க்கும்போது நீ ஒன்னும் மிரட்டி வாங்க முடியாது. இப்படி உள்டாவ மாதிரி வாங்கிற. சரி சரி, நீ சரிப்பட்டு வருவோம்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், வெளியே வெயிட் பண்ணு. சரி. வேலை கொடுப்பீங்களா? கொடுங்க, போயிட்டு சொல்றேன். சொல்லு. ஏற்கனவே 2 கம்பெனில வேலை செஞ்சிருக்கான். அங்கிருந்து இங்க வந்துக்கிறான். இவன் இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே, விட்டா நம்ம சீட்டுக்கே வந்தாலும் வந்துருவான். A few moments later. அது செந்திலே அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க. நமக்கு அவன் செட் ஆகும். அதெல்லாம் செட் ஆக மாட்டான் சார். எனக்கு என்ன சார் தகுதி இல்ல? 2 கம்பெனில வேலை பாத்துக்கிறேன். நானும் பைனான்ஸ்ல வந்து புலி. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். வேலை எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் சார். அதுக்கு என்ன விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாது. அந்த செந்தில் வந்து 12வது ஃபெயிலு. அவன் ஊரை சுத்தின்னு இருந்தான்.
அவனை தூக்கிட்டு வந்து இந்த சீட்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. அவனை விட எந்த வகையில சார் நான் குறைஞ்சிட்டேன்? எந்த வகையில குறைஞ்சிட்டேன் நானு? ஒரு விஷயம் இது, ஆ, என்ன பேச விடுங்க பார். இவ்வளவு ஓவரா பேசுறவங்க, நல்ல தெளிவா இருக்கிறவங்க, நல்லா படிச்சிருக்கவங்க, நல்ல அனுபவம் இருக்கலாம் எனக்கு வேணாம். ஒண்ணும் தெரியாது வந்தாலும் நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். இதை போய் அங்க குத்துட்டு வா, இதை போய் அங்க வாங்கினா நான் மத்தவ பாத்துப்பேன். என்ன உன்ன மாதிரி ஆளுங்களை உள்ள விட்டனா கடைசியில என்ன வெளியே அமைச்சிட்டு நீ அந்த சீட்லயே உட்காருவேன். உன்ன மாதிரி ஆளும் தெரியாது. கிளம்பியா போயா? சார் உன்னை உள்ள விட்டதே தப்பு சார். சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க. ஒண்ணு எனக்கு தெரியாதா? 1 2 3 எவ்வளவு தூரம் வரைக்கும் தெரிஞ்சு தெரியுமா? இதே பைனான்ஸ் கம்பெனி எதிர ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த பைனான்ஸ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து உங்களை விட பெரிய ஆளா வந்து காட்டுறனா இல்லையா பாருங்க சார். போ ரைட். இதை ஒரு சவாலா எடுத்துங்க. எடுத்து போ, மறந்துடாதீங்க. மறக்கல நீ போ. ஓகேவா? ஓகே. உங்களை விட பெரிய ஆளா, உங்களை விட பெரிய ஆளா. வாடா. வரேன் சார். போ. வரேன் சார். யா. வரேன் சார். போயா நீ. பெரிய கம்பெனி. செக்யூரிட்டி அவன் ஒருத்தன் வந்தான் பாரு, அவன் முருகேசன். இனிமே உள்ள ஆபீஸ் உள்ள காலை வைக்க விடாதியா. பாக்குறதுக்கு மாகாம இருந்து எங்கிட்டே சவால் விட்டு போறான். கொஞ்சம் விட்டா கண்ணை நோண்டிட்டு இருப்பான் போல இருக்க, கல்லில குத்திட்டு இருப்பான். இனிமே அவன் அனுப்பாத. A few months later. சார் வணக்கம் சார். வாங்க வாங்க முருகேசன், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வெரி குட், வெரி குட். வாங்க. சார் இதெல்லாம் முருகேசன். இருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன இருக்கு. என்ன ரொம்ப திட்டினீங்க சார். என்ன இது பொறுமையா வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கட்டும் சார். இருக்கு சார். முருகேசன், ஓகே சார். ஆக்சுவலா இந்த நம்மளுடைய பினான்ஸ் கம்பெனி பெரிய அளவுல வளர்ந்ததுக்கு காரணமே நீங்க தான். போங்க சார். ஆமா, உங்களை திட்டிட்டு தப்பா திட்டிட்டு வெளியில எல்லாம் போய் உங்களை தப்பா சொன்ன சார். அவன் இவன் அப்படி இருந்து என்ன வர வச்சு சால்வெல்லாம் போட்டுக்கிறீங்க. நான் என்ன சார் பண்ணிட்டேன்? நீங்க பண்ணது பெரிய எனக்கு உதவி தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் உதவி? உங்களை திட்டிட்டு போனதா ஒரு உதவி, உங்களை அவமானப்படுத்திட்டு போனதா ஒரு உதவி. என்ன சார் நீங்க? அதாவது ஒரு மனுஷனுக்கு அவமானமும் தான் வெற்றியோட படிக்கட்டுனுவாங்க. ஆனா அந்த அவமானம் நீங்க எடுத்துக்கிட்டு அங்க போய் கம்பெனில செஞ்சீங்களா? ஆப்போசிட் கம்பெனிக்கு போனீங்களா? ஆமா சார். புரியலையா சார்? அதான்பா, எதிர்த்தாப்புல இருக்கானே அந்த பினான்ஸ் கம்பெனிக்காரன், எனக்கு அவன் போட்டியா தான் இருந்தான். ஆனா அவன் என்ன விட நல்ல டேலண்ட், நல்ல நேர்மையா இருந்தாலும் நல்ல பெரிய ஆளா இருந்தான். ஆனா நீ போய் ஜாயின் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாம ஏடாரமா பண்ணி அந்த கம்பெனி டவுன் பண்ணிட்ட. அதனால இப்ப நம்ம கம்பெனி பெரிய அளவு வளர்ந்துருக்கு. இந்த கம்பெனி வளர்ந்ததுக்கு நீ ஒரு காரணம். அதனாலதான் உனக்கு இத போட்டதே. என்ன கூட்டு வச்சு அவமானப்படுத்தலாம் பார்த்தேன். அது கொஞ்சம் செட்டாவா இருந்தா நேரடியா கூப்பிட்டு அவமானப்படுத்துறேன். இங்க பாருங்க சார். சொல்லு. இப்ப இருக்கிற கம்பெனி, ஓகே, அந்த கம்பெனில ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனி அந்த மேற்கு பக்கமாக இல்ல, ஆமா, அந்த பைனான்ஸ் கம்பெனில ஜாயின் பண்ணி உங்களை விட எல்லாரோடையும் பெரிய ஆளா மாறல. என் பேர் முருகேசனா இல்ல. உடனே போயிட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி. நீ தான் ரிசைன் பண்ண மாட்டியா? அவன் தான் உனக்கு சம்பளம் அதிகமா நாக்க தொங்க போட்டு அங்கேயே தான் இருப்ப. இல்ல சார், நீ ரிசைன் பண்ண மாட்டியா? பாருங்க சார், உடனே போயிட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டு உங்க கம்பெனியை விட உங்களை விட எல்லாரும் விட மேல வந்து காட்டல. என் பேர் முருகேசனா இல்ல சார், முருகேசனா இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த பக்கம் பாத்ரூம், இந்த பக்கம் போ. நல்ல வேற, இந்த கம்பெனி டவுன் பண்ணிட்டான். அந்த பக்கம் ஒரு கம்பெனி இருந்தது, எப்படி போக சொல்றதுன்னு பார்த்தேன். இவனா கோவப்பட்டு போறானே. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தாயா இருக்கு. ஐயோ, இன்னொரு சால்வ் வாங்கி வைக்கணுமே இவனுக்கு.